டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு அஷ்ட சூரணம் அப்படிங்கிற ஒரு கூட்டு மருந்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஷ்ட சூரணம்னா எண் பொடி, 8 வகையான மூலிகைகளை கொண்ட பொடி. இது ரொம்ப சாதாரண விஷயந்தாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா சுக்கு, மிளகு, திப்பலி, ஜீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு, இந்த 8 மருந்துகள் தான். இந்த 8 மூலிகைகளும் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியதான். இந்த 8 மூலிகைகளோட கலவையை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். இதில் இந்த சுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுதுமே செரிமானத்துக்காக பயன்படுத்துகிறோம். யாருக்காவது சளி பிடிச்சிருக்கனாலோ இல்லை வயிற்றில் பிரச்சனைனாலோ நம்ம சுக்கு கஷாயம் கொடுக்கறது உண்டு. இரண்டாவது பார்த்திங்கன்னா மிளகு. நம்ம மிளகு அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். மிளகுக்கு நம்மளுடைய உடம்புல இருக்க சின்ன சின்ன ஸ்ரோத்தஸ்குள்ளேயும் போய் அந்த கழிவுகளை வெளியேற்றுற தன்மை நிறையா இருக்குது. திப்பலி என்ன பண்ணால் உடலுடைய உஷ்ணத்தை அதிகரிக்கும், ஆண்மையை பெருக்கும், இருதயத்துக்கு அது சிறந்த ஒரு மூலிகையாகும். நான்காவதாக பார்த்தோம் அப்படின்னா ஜீரகம். நம்ம எப்பயாச்சும் செரிமானம் இல்லைன்னா கொஞ்சம் சீரக தண்ணி குடிக்கிறோம் இல்லையா, அப்போ சீரகம் என்ன பண்ணால் உடலில் வறட்சியை ஏற்படுத்தும், பசியை தூண்டும். அடுத்ததாக கருஞ்சீரகம். ஜீரகத்தை காட்டிலும் அதிக உஷ்ணத்தன்மை, அதாவது சூடுத்தன்மை இருக்குது. இது உடம்புல இருக்க கொழுப்பை நன்றாக கரைக்கும், பசியை நன்றாக தூண்டும். ஆகவே இந்த கருஞ்சீரகம் செரிமானத்துக்கு நல்லது. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓம கஷாயம் பார்த்திங்கன்னா வயிற்று பொறுமலுக்கு, வயிற்று வலிக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருள். இதையும் நம்ம இந்த சூரணத்தில் பயன்படுத்துகிறோம். கடைசியாக நமக்கு பெருங்காயம் நமக்கு குடல் கிருமிகளை நீக்குவதில் ஒரு பெரும் பங்கு வகிக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்துப்பு. எப்போவுமே உப்பிட்ட ஒரு பொருள் நன்றாக செரிமானத்தை கொண்டு வரும். அதில் இந்துப்பு அப்படிங்கிறது நிறைய மினரல்ஸை கொண்ட ஒரு உப்பு. ஆயுர்வேதத்தில் உப்புன்னு சொன்னாலே நம்ம இந்துப்பை மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். இந்த எல்லா மருந்துகளையும் எல்லா மூலிகையிலும் தனித்தனியாக வறுப்போம். அதில் திப்பலியை மட்டும் நெய் சேர்த்து வறுக்கும் பொழுது அதில் இருக்க கெட்ட குணங்கள் மாறி நல்ல குணங்களாக அது மேம்படுத்தப்படும். இப்படி ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுத்து பொடித்து சலித்து ஒன்றாக சேர்ப்பது தான் அஷ்டசூர்ணம். அப்போ இந்த 8 பொருட்களுடைய குணங்கள் பற்றியும் நம்ம பயன்கள் பற்றியும் பார்க்கலாம். இந்த 8 பொருட்களுமே ஒன்றாக நம்ம சேர்க்கும் பொழுது அவருடைய குணமும் பயனும் அதிகரிக்கும். இது பொதுவாகவே பசியை தூண்டுவதற்கு ஒரு மிக அருமையான மருந்து, செரிமானத்திற்கு சிறந்த மருந்து. இது உடலில் வறட்சியை ஏற்படுத்தும், உஷ்ணத்தை ஏற்படுத்தும். அப்போ நம்ம உடம்புல கழிவுகள் தங்கியிருக்கும் போது ஒரு ஆகச்சிறந்த மருந்து. எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்க இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சாப்பிடல, பசி கிளம்பாங்க, அல்லது கொஞ்சம் சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு ஒரு சிறந்த மருந்து. இதை எப்படி சாப்பிடலாம்? அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த டோஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு முதல்வாய் உணவில் சேர்த்து கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப நல்லா பசிக்கும், அவர்களுக்கு வயிற்று வலி இருக்காது. சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் போயிடுவாங்க. அவங்களுக்கும் இந்த அஷ்டசூர்ணத்தை தினமும் ஒரு பிஞ்ச் அல்லது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம கொடுத்துக்கிட்டே வரலாம். இதில் எந்த பக்க விளைவும் ஏற்படாது. அப்புறம் பெரியவங்க, அதாவது எடுத்துக்காட்டாக வயசானவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு செரிக்காது. அவங்களுக்கு இதை மோர் கலந்து கொடுக்கும் பொழுது நல்ல செரிமான சக்தி அவங்களுக்கு ஏற்படும். குடல் கிருமிகளை நீக்குவதற்கு பல மருந்துகள் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது. சில பேர் பேதிக்கு சாப்பிடுவாங்க, சில பேர் ஆங்கில மருந்துகள் அடிக்கடி எடுத்துக்குவாங்க. ஆங்கில மருந்துகள் அடிக்கடி எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்றது மருத்துவர்களே சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த அஷ்டசூர்ணத்தை பல ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தும் பொழுது இந்த குடலில் இருக்க புழுக்கள் மிக வேகமாக கட்டுப்படுது. ஏன்னா இதில் பெருங்காயம் சேர்ந்திருக்கு. மீது எல்லா மருந்துகளுமே கார்ப்பு சுவையுடைய மருந்துகள் தான். அப்போ ஒரு சிறந்த கிருமிகளை நீக்கிறதுக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவே இது அமையுது. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்றைக்கி ஏதாவது வெளியில் போய் நிறைய சாப்பிட்றோம், அப்போ நமக்கு செரிமான சக்தி இல்லை, செரிக்க முடியல அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து மோரில் கலந்தோ அல்லது வெதுவெதுப்பான தண்ணியில் கலந்தோ சாப்பிடும் பொழுது அந்த உணவு செரித்து கழிவுகள் எளிதாக வெளியேற்றுகிறது. சரி, இதோடைய நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டோம். இது யார் சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இது எல்லாமே உஷ்ணத்தின், அதாவது சூட்டின் அடிப்படையில் இருக்கிறது. காரத்தன்மை இருக்குது. அப்போ யாருக்காவது அல்சர் இருக்குது, நெஞ்சரிச்சல் இருக்குது, பித்தம் சார்ந்த தோல் நோய்கள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அஷ்டசூர்ணத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏன்னா எல்லா நல்ல விஷயமும் எல்லாத்துக்குமே ஒத்துக்காது. அப்போ பித்தம் சார்ந்த வயிற்றுப்புண் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த மருந்தை நம்ம எடுத்துக்கொள்ளவே கூடாது. மற்றபடி அனைவருமே எடுத்துக்கலாம். மேலும் பல பிரச்சனைகளை இதை பயன்படுத்த, ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதில் பசி இருக்காது, முட்டியில் வீக்கம் இருக்கும், வலி இருக்கும். அந்த கண்டிஷன்லேயும் முதல் நிலையில் இந்த அஷ்டசூர்ணத்தை நம்ம பயன்படுத்தலாம். இப்படி அஷ்டசூர்ணம் நம்ம எல்லாருமே வீட்டில் பயன்படுத்தும் பொழுது எப்பொழுதுமே அஜீர்ணம், வயிற்றுப்பொருமல் இல்லாமல் ஆரோக்கியமாக நம்மளால் வாழ முடியும். சரி நேயர்களே, இன்றைக்கு அஷ்டசூர்ணம் அப்படிங்கிற ஆயுர்வேத மூலிகை மருந்தை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.